அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்த்தியான தந்தை நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், என்னை என்னுடைய தந்தை பஷீர் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுவின் தூதரிடம் கொண்டு சென்று, நான் எனது இந்த மகனுக்கு ஓர் அடிமையை அன்பளிப்பு செய்கிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் இதை போன்றே அன்பளிப்பு செய்துள்ளீரா என்று கேட்டார்கள். என்னுடைய தந்தை இல்லை என்று பதிலளித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படி என்றால் அதை உங்கள் அன்பளிப்பை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் புகாரியில் 2586 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் தம் பிள்ளைகளுக்கு ஏதேனும் அன்பளிப்பு வழங்குவதாக இருந்தால் அவர்கள் அனைவருக்கும் சமமாக வழங்க வேண்டும். சிலருக்கு வழங்கி சிலருக்கு வழங்காமல் பாகுபாடு காட்டுவது அநீதமாகும். இதில் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என பாகுபாடு காட்டக்கூடாது. பெற்றோர்களில் சிலர் நேர்த்தியின்றி நேர்மையின்றி பிள்ளைகளிடையே ஒருவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்றொருவரை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவதும் உண்டு. இதன் விளைவாக அந்த பிள்ளைகளுக்குள் விரோதமும் குரோதமும் பகைமையும் அதிகரித்து அவர்கள் ஒருவருக்கொருவர் மாறுபட்டு நடந்து கொள்கிறார்கள். சிலர் பிள்ளை தன்னை போன்றிருக்கிறான் என்று எண்ணியும் சிலர் ஒரு பிள்ளைக்கு முன்னுரிமை வழங்கி மற்றொரு பிள்ளைக்கு புறக்கணிப்பும் செய்வது உண்டு. ஒரு பிள்ளைக்கு உயர்கல்வி அளித்து மற்ற பிள்ளைகளுக்கு அந்த கல்வி கொடுக்க மறுப்பது, இவை அனைத்தும் பெற்றோருக்கே கேடாக முடிந்து விடுகின்றன. புறக்கணிக்கப்பட்டவர்கள் பெற்றோர்களுக்கு விரோதியாகி விடுகின்றார்கள். கல்வி, நோய், கடன், வேலை கிடைக்காதவர், பெரிய குடும்பம் உள்ளவர், இது போன்ற காரணங்கள் உள்ள பிள்ளைகளுக்கு பெற்றோர் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கலாம். அதற்கு மார்க்கம் அனுமதி வழங்குகிறது. அதே நேரத்தில் இவ்வாறான தேவைகள் மற்றும் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டால் அவர்களுக்கும் உதவி செய்வேன் என்று உறுதி பெற்றோரிடம் இருக்க வேண்டும். ஒரு தந்தை இந்த மகன் தன்னை மதிக்கவில்லை அல்லது தன்னை கண்ணியப்படுத்தவில்லை, பராமரிக்கவில்லை என்பதற்காகவோ அல்லது தந்தை மகனுக்கு மத்தியில் சண்டை ஏற்பட்டு நீ என்னுடைய மகனே இல்லை என்று கூறி அவனுக்கு என் சொத்தில் பாகம் இல்லை என்று உயில் எழுதி வைப்பதும் அல்லது அவனுக்கு மட்டும் குறைவாக கொடுப்பதும் தடை செய்யப்பட்ட செயலாகத்தான் இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது. அந்த மாதிரி ஒருவர் உயிரெழுதி வைத்து விட்டார் என்று சொன்னால் அது தவறான நடைமுறை என்பதையும் இஸ்லாம் மிக தெளிவான முறையிலே எடுத்து சொல்லியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மார்க்க ரீதியாக எது சரியானதோ நேர்மையானதோ நேர்த்தியானதோ அவைகளை புரிந்து கொண்டு தந்தை தன் பிள்ளைகளுக்கு மத்தியிலே செயல்பட வேண்டும். அதுதான் உயர்ந்த சிறப்பான தந்தைக்கு உண்டான எடுத்துக்காட்டாக திகழும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா பிள்ளைகளுக்கு மத்தியிலே நேர்த்தியான தந்தையாக நம்மில் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் உருவாக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.